ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம saree பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் க்ரீனு, அதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்து தனியாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சேம் கலர் saree கலரில் தான் ப்ளவுஸ் இருந்துச்சு, ஆனால் நம்ம வந்துட்டு அதை எடுக்கலை. அதில் உள்ள பார்டரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃபினிஷிங் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் தனியாக எடுத்தாலுமே நம்ம சாரியோட மெர்ஜ் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ரா எட்ஜஸ் தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டிச் பண்ண பார்டரை நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண ஹேண்டோட ஸ்லீவோட வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். இதை அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக நம்ம த்ரெட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை மாற்றாமல் நம்ம இருக்கக்கூடாது. மேலே மட்டும் நான் த்ரெட்டு மாற்றிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் தான் வச்சுருக்கேன். ஏன்னா மேலே மட்டும் தான் நமக்கு லைட் க்ரீனு, கீழே ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்குது. அதனால நான் அதே சேம் கலரில் தான் த்ரெட்டு வச்சுருக்கேன். த்ரெட்டு மாற்றலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 ஸ்லீவ்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரியோட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் வந்து நம்ம ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட்டு. த்ரெட் பைப்பிங் நான் கொடுத்துருக்கேன். த்ரெட் பைப்பிங் இன்விசிபிளாக கொடுத்துருக்கேன். இப்போ ஹேண்டு பாருங்கள் எப்படி ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம அப்படியே நம்ம சாரியோட இருக்கிற ப்ளவுஸ் மாதிரியே இருக்குது. இப்போ ஃபினிஷிங் பாருங்கள், ஹேண்டு எப்படி ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சைட் ஜாயிண்ட் எப்படி ஆகிருக்கு அப்படின்ட்டு, ஆர்ம் ஹோல் சைடு எப்படி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு ஆர்ம் ஹோல் சைட் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுமாதிரி ஃபிட்டிங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. இதே மாதிரி உங்களுக்கு சாரீ ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் சரி, கற்றுக்கணுன்னாலும் சரி, கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபினிஷிங் பாருங்கள். நம்ம வேஸ்ட்டு சைடுமே நம்ம இன்விசிபிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பட்டியுமே இன்விசிபிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனல் லுக்கு சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.